அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கும் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே நான் வரவேற்றுக் கொள்ள ஆசைக்கிறேன். இந்த காலாண்டு 2026ஆம் ஆண்டில் 2ஆம் காலாண்டு தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அதில் 10வது பாடம் மனமாற்றமும் பாவ மன்னிப்பும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. மனமாற்றமும் பாவ மன்னிப்பும், அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்று சொல்லலாம். ரிப்பண்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே சொல்லலாம். இந்த மனமாற்றம் எப்படி உண்டாகிறது, பாவ மன்னிப்பு அதனால் எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த வாரத்திலே நமக்கு மிக தெளிவாக பாடம் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனமாற்றமும் பாவ மன்னிப்பும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மனமாற்றமும் பாவ மன்னிப்பும் என்ற தலைப்பிலே நாங்கள் பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு இருந்து, பரிசுத்தாவின் ஒத்தாசையும் வழி நடத்தும் கர்மம் எங்களோடு இருந்து ஆண்டவரே, தேவரீர் இந்த பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்க ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும் உடைய தூய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை மனப்பாட வசனமாக 1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனம் கொடுத்துருக்காங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாட வசனம் இல்லையா. நாம் அறிக்கையிட்டால், தலைப்பு மனமாற்றமும் பாவ மன்னிப்பும், ரிப்பண்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லலாம். இந்த மனமாறுதல் அறிக்கையிடுதலிலே எப்படி உருவாகிறது, எப்படி அந்த பாவ உணர்வு மனிதனுக்கு தான் செய்த தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்படி உண்டாகிறது என்பதை குறித்தும் இந்த வார பாடத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனோடு உள்ள உறவிலே வளருதலில் இந்த மனமாற்றமும் பாவ மன்னிப்பும், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் நமக்கு இந்த நாளிலே பாடமானது விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதியிலே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மேகஸ்தம்பம், இந்த மோசே போய் கற்பனைகளை வாங்க போகிறார் இல்லையா, சீனாய் மலை மேலே முதல் முறை போகும்போது கீழே என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விக்கிரக ஆராதனை செய்து ஜனங்கள் ஆரோனை பயமுறுத்தி, ஆரோன் பயந்ததினால் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இருந்த நகைகளை எல்லாம் வாங்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவர் வார்க்கத்தக்கதாக, அந்த பொன் கன்றுக்குட்டி தான் தங்களை வழி நடத்தின தெய்வம், இதுவரையில் எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த தெய்வம் என்று அவர்கள் அதற்கு பண்டிகை, அடுத்த நாள் கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அந்த பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கினதை நம்மால் யாத்ராகம புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அந்த 3 அதிகாரமும் 31 34 அந்த 4 அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் எப்படி அவங்க அந்த பாவம் அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குற்ற உணர்வு எப்படி உருவாகிறது, அதிலிருந்து பாவ மன்னிப்பிற்காக மனம் எப்படி இயங்குகிறது என்பதை குறித்தும் நமக்கு இந்த வாரத்தில் பாடமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த ஓய்வு நாளை மீறும் பொழுது கூட நமக்கு என்ன செய்கிறது, அதே மாதிரியான ஒரு உணர்வு. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஒரு அம்மா ஓய்வு நாள் துவங்கி விட்டதை உணராமல் அவர்கள் செய்த அந்த வேலைகள், பரிசுத்த நாளிலே செய்த வேலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கு பாதி வேலைக்கு மேலே முடித்த பிறகு தான் ஞாபகம் வருது, ஓய்வு நாளில் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஓய்வு நாள் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நீ நடவாமல் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய எந்த வேலைகளிலும் இருந்தும் நாம் என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். பரிசுத்த நாளிலே அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக, வேதாகமம் நமக்கு போதிக்கத்தக்கதாக. ஆனால் சில வேலைகளிலே நம்மால் அப்படி இருக்க முடிவதில்லை. எல்லா காரியங்களையும் சில வேலைகளிலே மற்ற நாட்களைப் போலவே ஓய்வு நாளை நாம் தேவனுடைய பரிசுத்த நாளை அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் நாம் நம்முடைய விருப்பப்படி செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது
ஒரு குற்றமாக பாவமாக நமக்கு மாறுகிறது. இந்த சகோதரியை பற்றி பாரும்போது அவங்க சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் பாதியில் அவங்க வேலை செய்கிறத நிறுத்திட்டு அழுதாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க மறந்துட்டாங்க அந்த நாளினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது இல்லையா. ஓய்வு நாளில் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வழக்கத்தின்படி நீ காரியங்களை செய்யக்கூடாது, எப்போவும் செய்கிற மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது இல்லையா. அதாவது தண்ணி பிடிக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியங்கள் பரிசுத்த நாளில். இப்படிதான் சாப்பாடும் முந்தின நாளே நம்ம செஞ்சு வச்சிடறோம். அது ரொம்ப குளிர்ச்சி அடைந்தால் வழியே அதை உஷ்ணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூட நம்ம எப்பவும் போல் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு காலத்தில் இருந்த அந்த வாஞ்சை ஓய்வு நாளை ஆசரிப்பதில் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைக்குள்ளாக வந்தபோது இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கி அநேக குடும்பங்களிலும் இல்லாமல் போகிறது. அநேக சபைகளிலும் அதிலிருந்து அவர்கள் வழிவி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா. அந்த தவறுகளை நாம் உணரக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக. அதனால தான் பவுல் சொல்கிறார் இந்த எபிரேயர் நிருபத்தில் அவர் எழுதும்போது, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரையும் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லத்தக்கதாக அந்த ஞான முழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளாக வந்தபொழுது ஓய்வு நாள் ஆசரிப்பிலும் மற்ற காரியங்களிலும் எவ்வளவு முனைப்புடன் நாம் இருந்தோம் என்று சொன்னால், அதே முனைப்பு இன்னும் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் காணப்படுகிறதா. விசேஷமாக ஓய்வு நாள் உணவு தயாரிப்பதில், மற்ற வேலைகளை அந்த அந்த நாளிலே நாம் விலைக்கு வைப்பதில், ஒரு சிலர் வீடுகளிலே மதியானத்துக்கு மேலே போய் தொலைக்காட்சி பெட்டியை கூட திறந்து பார்க்குறதா நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ பெரிய பாவம் அல்லவா அது இல்லையா. அது 24 மணி நேரம் அந்த தொலைக்காட்சியை திறக்காமல் இருந்தால் என்ன மண்டை அடிச்சுடவா போகுது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை தானே. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி அது பாவமாகவே தெரிவதில்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளாக வந்தபொழுது இருந்த அந்த உண்மை, அந்த ஒரு ஒழுக்கம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது என்று சொன்னால், திருச்சபையில் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறது, அது விலகி கொண்டு அந்த குற்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போகிறீங்க அப்படின்னா, ட்ரெயினில் நீங்கள் போகும்போது, இந்த லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, சுட சுட ஏதாவது சுட்டு கொண்டு வருவாங்க. அது ஒரு சோதனையாக இருக்கும். இல்லை பழங்களை விற்று கொண்டு வருவார்கள், உங்களுக்கு சோதனையாக இருக்கும். எல்லாவற்றிற்குமான கட்டுப்பாடு நம்முடைய மனதிலே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தானே. அப்போ அந்த உணர்வு நமக்கு இது ஓய்வு நாள், இந்த நாள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த உணர்வு. அதனால தான் மனமாற்றம் என்ற முதல் வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த வார பாடத்தில். அதை மனம் திரும்புதல் என்று நாம் கொள்ளலாம். மனமாற்றமும் பாவ மன்னிப்பும் அப்படிதானே. ஓய்வு நாளுக்கு அன்றைக்கி இருந்த அந்த உண்மை நம்மக்கிட்ட இருக்குதா இன்றைக்கி ஓய்வு நாளை பற்றி காரியத்தில் அப்படின்னா, மிக மிக குறைவுபட்டு கொண்டு பின்வாங்கி போகக்கூடியவர்களாக நாம் இருப்பதை நாம் பார்க்கணும். திங்கட்கிழமை பாடத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு ஆவியானவரின் தூண்டுதல்கள் இல்லையா. ஒரு தன் மனைவி பேசுகிறது ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டாராம். அப்புறமா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னிங்கன்னா, நம்ம இருக்க வீட்லேயே நமக்கு என்ன செய்ய சில பிரச்சனைகள் உருவாவதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் பிறரை காட்டிலும் நாம் நல்லவர் என்று நினைத்து கொள்வதனால, இல்லையென்றால் பிறர் கருத்தை காட்டிலும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் சரியானது என்று நாம் நினைப்பதினாலும் பிரச்சனைகள் வீடுகளிலே உருவாவதை நாம் பார்க்கிறோம். திட்டுகிறோம் நம்முடைய மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ இல்லையா. ஆனால் அதன் பின்பு அதை நாம் உணர்கிறோம், நாம் எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று சொல்லி. அதானே ஆவியானவர் அந்த தூண்டுதல், அகத்தூண்டுதலை அவர் ஏற்படுத்துகிறார். நான் பேசினது தவறு, நாம் செய்தது தவறு, நாம் சிந்தித்தது தவறு. உடனடியாக நாம் யாருக்கு விரோதமாக கோவப்பட்டு பேசணுமோ அவங்ககிட்ட போய் நாம் மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது நமக்கு. அப்படிதானே. மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் மனிதனிடத்தில் கேட்க வேண்டும், தப்பு கிடையாது. நம்மளோட சின்னவங்க கிட்ட கூட மன்னிப்பு கேட்கலாம், தப்பு கிடையாது. தெரியாமல் செஞ்சுட்டேங்க, இல்லை கோவப்பட்டுட்டேன் அப்படின்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. அப்படி தானே இல்லையா. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே என்ன ஏசாமி சொல்கிறார் இல்லையா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அனுப்ப போகிற பரிசுத்தர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்த உணர்வு உங்களுக்கு உண்டாகிறதுன்னு சொன்னாலே அது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப கோபத்தில் பேச அப்புறம் அடுத்த நிமிஷமே யோசிப்போம், நம்ம பேசுறது தவறு, நம்ம உடனே அவங்ககிட்ட வருத்தம் தெரிவிக்கணும் நம்ம இல்லையா. இப்படிதான் பாவ மன்னிப்புன்ற அந்த காரியத்தில்
நம்ம விட சின்னவங்க கிட்ட கூட போய் நம்ம கோவப்பட்டு பேசியிருந்தோம்னா, இல்லை திட்டிருப்போம், இல்லைன்னா சின்ன நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் ஒரு அடிச்சிருப்போம். மன்னிப்பு கேட்கணும் நம்ம. அதுதானே இன்னைக்கு இந்த வார தலைப்பே அதுதான் இல்லையா? மனமாற்றமும் பாவ மன்னிப்பும் என்பது தான் தலைப்பே நமக்கு இல்லையா? மனம் திரும்புத்த அப்படின்றதுக்கு அடையாளம் என்னது? செய்த தவறை ஆவியானவர் கொடுக்கப்பட்டது பாவத்தை பற்றிய உணர்வை, குற்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான். பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு நான் தப்பு பண்ணிட்டு பேசிட்டு அவசரப்பட்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே யார் கிரியை செய்யறான்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்படிதானே? ஒரு சிலர் எவ்வளோ நிறைய பேசுவாங்க, ஆனால் தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் பேசிட்டு தங்கள் தவறை உணர்ந்துப்பாங்க. அப்படிதானே? ஒரு சிலர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, அரை மணி நேரம் 1 மணி நேரம் யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதில் எந்த தவறுமே இருக்காது. அப்படிதானே? ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க. தவறே இருக்காது அந்த வார்த்தைகளில். பிறரை புண்படுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த அதில் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதுதானே? ஒரு சிலர் பேசிட்டு வேகமாக பேசிட்டு தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவங்க இருப்பாங்க. இந்த 2 சாரருக்கும் ரட்சிப்பு உண்டு கட்டாயமாக. 3வது ஒரு சாரர் இருக்கிறாங்க. பேசுவாங்க, ஒருபோதும் சிந்திக்கவே மாட்டாங்க. தாங்க பேசினது தவறு என்று ஆவியானவர் உணர்த்தினா கூட ஒரு நியாய உணர்வு வந்துருமா அதுக்குள்ளே இருதயத்தில். ஐயோ, நான் அதுக்காக தானே அந்த மாதிரி பேசினேன், நான் பேசுனது தப்பு கிடையாது இல்லையா? எல்லாம் சிறு சிறு காரியங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்கள், அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லைங்களா நான் சொல்றது. அப்போது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நாம் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை தூண்டும் பொழுது தவறு என்று நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு, கன்விக்ட் பண்ணும்போது நம்ம உடனே என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் 16:8 சொல்லப்பட்டு திங்கட்கிழமை பாடத்தில் அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. யோவான் 16:8 அப்படிதானே? ஆமாம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது நம்ம பார்ப்போம். நாம் செடியுடன் மீண்டும் ஒட்ட வைக்கப்படணும். அப்படிதானே? செடி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நான் என்ன பண்ண போய் பாவம் செய்து அவரை விட்டு விலகின நான் அவரோடு கூட மீண்டுமாக ஒட்ட வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னா, நான் செய்த தவறுகளை குறித்த குற்ற உணர்வு வரும்பொழுது ஆவியானவர் நம்மளை ரெஃப்யூட் பண்ணுவார் இல்லையா? நம்மளை அவர் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்த்தும் பொழுது நம்ம உடனே என்ன பண்ணோம், அதை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறவங்களா இருக்கணும், வருத்தம் தெரிவிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆவியானவர் நம்மகிட்ட எடுபட்டு போயிடுவார் கடைசி நேரத்தில் உலகத்தில் இல்லையா? அப்போ அதனால தான் ஓசி 6 அவர் சொல்கிறாரு, திங்கட்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்படிதானே? அப்போனா அந்த உணர்வு நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு அந்த அடிபட்டதுக்கு காரணம் என்னது அப்படின்னா பாவம் செய்ததுனாலே இல்லையா? அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக அந்த அந்த அதிகாரம் முழுவதையும் கொடுத்துருக்காங்க ஓசி 6. நான் எப்படி என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவது, குற்ற உணர்வு எப்படி ஏற்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே நிறைந்தவராக தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே? அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க திங்கட்கிழமை பாடத்தில். நம்முடைய தீய விருப்பங்கள்லேருந்து நமக்கு என்ன செய்யுது, ஆவியானவர் பேசும்பொழுது ஒரு மனம் திரும்புதல் நமக்கு உருவாகத்தக்கதாக. நம்ம செஞ்சது நியாயம்தானேன்னு உணர்வு வரும். நடுவில் மனம் திரும்ப மாதிரி இருப்போம். திடீர்னு இல்லை அவங்க அப்படி பேசினதுனால தான் நான் பேசினேன் அப்படி எண்ணம் வரவே கூடாது. நீ பேசினது தவறு என்று ஆவியானவர் சுட்டி காட்டினால் உடனடியாக மற்றவங்க பேசினதில் தவறு இருந்தால் கூட நம்முடைய தவறுக்கு நாம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மன்னிக்கப்படாத பாவம் பின்தொடர்ந்து கொண்டே வரோம் நம்முடைய வாழ்க்கையில். அப்படிதாங்க கடைசியில் அது நம்ம ரட்சிப்பை இழந்து போகிறது கூட வாய்ப்பு ஏற்படலாம், அறிக்கை பண்ணப்படாத பாவங்களினாலே. அதனால கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை செய்தல்.
தேவனுக்கு விரோதமாக செஞ்சுதா தேவனுக்கு விரோதமான பாவ அறிக்கை, ஓய்வு நாள் மீறணும், இல்லை தெரியாமல் கடவுளுடைய நாமத்தை அந்த இடத்துல தூஷிக்கப்பட முடியாது நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? மனிதனுக்கு விரோதமான பாவங்கள், கோபதாபங்கள், எரிச்சல்கள், சக மனிதனோடும் குடும்பத்தில் உள்ளவர்களோடும் சரியா இல்லை, சரியா பழகலை அப்படின்னா அவங்களுக்கு வேதனை ஏற்படுத்தும்படி நடந்தது. அதுக்கு அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒரு ஊழியக்காரன் சபையாரிடத்திலும் சபையார் ஊழியக்காரனிடத்திலும் மன்னிப்பு கேட்பதனால் யாரும் குறைஞ்சு போயிட போகிறது கிடையாது. அலைவசிங்களா அவங்க சொல்கிறது அதில் கொஞ்சம் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அதில் நீ பெரியவன் நான் பெரியவன்றதே கிடையாது. மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம அப்படி தானே ஏசுசாமி தான் நமக்கு சொல்கிறாரு. மனம் திரும்பி குழந்தைகளை போல் ஆகாவிட்டால் எங்கே போக முடியாதுன்றாரு. பரலோக ராஜ்யத்துக்கு அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ பின்தொடர்ந்து கொண்டே செல்லும் கடைசி வரையில். பாவத்தினுடைய வஞ்சகத்தினாலே இருதயம் கடைசியிலே கடினப்பட்டு நீங்கள் செய்த தவறை ஆவியான உணர்த்தும் பொழுது அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக நாம் மாறத்தக்கதாக அது நிச்சயமாக நம்முடைய நித்திய ஜீவனை ஒரு கேள்விக்குறியிலே கொண்டு போய் நிறுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், அப்போது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் மெய்யான மனமாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 பேருமே என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்ட்டிங்கன்னா, நம்ம யோவான் ஸ்நானகனும் சரி, நம்ம ஏசாமி சரி, 2 பேருமே எதை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னா 2 பேருமே பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா? இயேசுவும் அப்படி தான் பேசினார். ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானம் என்ன பண்ணார்? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி என்று ஏசாமி சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார்? யோவான் ஸ்நானம் வனாந்திரத்தில் மனம் திரும்பல் பரலோக சமீபமாக இருக்குன்னு அவர் பிரசங்கிச்சார். மத்தேயு 3:1-2 இல்லையா? அப்போ 2 பேருமே எதை குறித்து பேசுகிறாங்கன்னீங்கன்னா, பாவத்தை குறித்த அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். அதை யார் உண்டாக்குவது என்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு பாவ உணர்வை, குற்ற உணர்வை நம்முடைய இருதயத்தில் உருவாக்கி நாம் தேவனை நோக்கி கல்வாரி சிலுவை நடனுக்கு நமக்கு வழி நடத்தத்தக்கதாக இல்லையா? பாவத்திற்காக அவர் மரிக்கிறார். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது. The requirements of law was unable to fulfill in the human race என்று சொல்லலாம். மனிதனிடத்தில் மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி தன் குமாரன் என்ன செய்கிறாரு? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை, இயேசுவின் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாது. அதேனென்றால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பாடு நீதி நிறைவேறணும். பாவம் செய்தேன்னு அந்த குற்ற உணர்வு உண்டானதும் எதை நோக்கி பார்க்கணும்? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஆண்டருடைய பிள்ளைகளாக இல்லையா? இவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லையா? உடனடியாக ஒரு ரெமிடியை ஏற்படுத்துகிறார் பாவத்துக்கு அவர். அது ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தோலுடைகள் தரிப்பிக்கப்பட்டது அவர்களுக்கு என்றால் அந்த தோல் எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால், ஒன்று ஒரு ஆடாவது இல்லை என்றால் ஒரு மாடாவது, மற்ற பிராணிகள் அந்த இதுக்கு செலுத்தப்படக்கூடிய பிராணிகள் செலுத்தப்பட்டு அதன் தோல்கள் சுத்தம் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடுத்து வைக்கப்படத்தக்கதாக. கல்வாரி சிலுவை தான் நமக்கு ஞாபகம் வரணும். பாவம் செய்த உடனே அந்த குற்ற உணர்வு, என் பாவத்தினாலே என் தேவனை நான் கல்வாரி சிலுவையில் அறைந்தேனே, அது இன்னைக்கு இந்த வார பாட்டில் போட்டுருக்கேன். ஒவ்வொரு முறை நீங்கள் தப்பு பண்ணும் போதும் ஒரு மீண்டும் குத்துற மாதிரி அது மீண்டும் சிலுவையில் அறைவதை போல என்று போடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மனம் திரும்புதல் என்ன எப்படி உண்டாகிறது? எப்படி உண்டாகுது? பரிசுத்த ஆவியானவர் என் தவறுகளை உணர்த்தக்கூடியவர். அதுக்கும் கிருபை வேணும் இல்லையா? மனம் திரும்புதலுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கும் விசுவாசம் உண்டாகிறதுக்கும் கிருபை வேணும். இந்த மனம் திரும்புதலுக்கும் தேவ கிருபை நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு மென்மையான நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நான் தப்பாக பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன், இல்லை சண்டை போட்டுட்டேன் இல்லையா? அப்போ தான் என்ன செய்யுது? உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த பாவம் அறிக்கை பண்ணப்படாத பாவம் பின்தொடர்ந்து கொண்டே உங்களை என்ன பண்ணும்? வரும் என்று நாம் பார்க்கணும். அப்படி தானே நீங்கள் நம்ம புதன்கிழமை பாடத்தில் பார்க்கும்போது போதுமான கிருபை அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த யாத்ராம 34வது
அதிகாரத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வார பாடத்தில் புதன்கிழமையில் 34ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பொன் கன்று குட்டியை செஞ்சு வணங்குறாங்க இல்லையா? இந்த மோசே மேலே போயிருந்த பொழுது அந்த இந்த இல்லையா முந்தின உடைச்சிடுறாரு. திருப்பி என்ன பண்ண சொல்கிறாரு அவர்? ஆண்டவர் வந்து 2 கற்பலைகளை 33ஆம் அதிகாரத்தில் தான் பலகையை உடைச்சிடுறாரு, அப்படி தானே இல்லையா? அப்போ வந்து இதை வந்து அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவர் வந்து அவனை கொன்று போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கார் வனாந்தரத்தில் இல்லையா? அப்போ வந்து இவர் வந்து வேதனைப்பட்டு பரிந்து பேசுகிறார் அந்த ஜனத்துக்காக மோசே. ஆண்டவரே நீர் என் பாவத்தை அவர்கள் பாவங்களை மன்னித்தது என்றால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்தில் பேரை கிரிக்கு போனால் ஜீவ புஸ்தகம் இல்லையா? ஊழியம் செய்கிறவங்க புஸ்தகம் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது பிலிப்பியர் 4:3 வாசிக்கிறோம், அப்படிதானே? அவர் கிளேமெந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் பவுல் சொல்றார் பிலிப்பிய விசுவாசிகளை பற்றி. ஊழியம் செய்கிற மோசே வந்து ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லையா? வனாந்தரத்தில் 40 வருஷம் வழி நடத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ அவர் சொல்கிற அந்த புஸ்தகம் எதுவாக தான் இருக்கும், ஞாபக புஸ்தகமாக இருக்காது, அது ஜீவ புஸ்தகமாக தான் இருக்கணும். ஏன்னா ஊழியம் செய்வருடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்திலே பேர் நீதிமான்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்குன்னு தாவீது சொல்கிறாரு. பிலிப்பியர் 4:3 ரொம்ப பிரயாசப்படுறவங்க ஊழிய விஷயத்தில். பாஸ்டருங்க பேருங்க மட்டும் கிடையாது, ஊழியத்துக்கு போதகர்களோடு இல்லைன்றால் தலைவர்களோடு உறுதுணையாக இருந்து ஊழியம் செய்கிற மற்ற ஆண்டுடைய பிள்ளைகளோடு உறுதுணையாக இருந்து ரொம்ப பிரயாசப்படுறாங்க இல்லையா ஊழியங்கள் நிறைவேறுவதற்கு. அவங்க பேரும் எங்கே இருக்குதா? அப்படின்னா மோசே பேர் எங்கே, எந்த புஸ்தகத்துலேருந்து கிறுக்க சொல்கிறாருன்னா ஜீவ புஸ்தகத்துலேருந்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை எனக்கு தெரியும் எப்போ யார் பேரை கிறுக்கணும்னு, நீ வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குன மோசே சொன்னா, இல்லை ஆண்டவர் நீ இந்த ஜனங்களை கூப்பிட்டு போகலாம் எப்படி? அப்படிதானே? இவனுக்கு இருந்த வருத்தம் கூட பாவம் செஞ்சவங்களுக்கு இருந்தோன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அநேகரை அப்படி பார்க்குறோம் நம்ம உலகத்தில் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு அநேகரை கிறிஸ்தவ சபைகளில் கூட அப்படிதானே அந்த குற்ற உணர்வு பாவம் செஞ்சுட்டு அந்த உணர்வே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறோம் நம்ம? அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. அறியாமையினால அப்படி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு கால் ஆண்டவர் மன்னிப்பார். எவ்வளோ நாள் தான் அறியாமல் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் ஆண்டவர்கிட்ட? தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படி எவ்வளோ நாள் தான் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதானே? விக்கிரகத்தை செஞ்சு வச்சு வணங்குறது என்ன தெரியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சொன்னார் 20ஆம் அதிகாரத்தில், என்னை போல கூட ஒரு ரூபத்தை நீ உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அது 20ஆம் அதிகாரம் யாத்திரை. நான் சொல்றது 33 நடக்குது, 33 34 நடக்குது. 14 அதிகாரம் தான், கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, ஒரு 40-50 மைல் தூரம் தான் நடந்து போயிருப்பாங்க கடந்து. அதுக்குள்ளே ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சாச்சு இல்லையா? மோசே பாவத்தை அறிக்கையிடுறாரு. அந்த ஜனங்க எத்தனை பேர் அறிக்கையிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதை அப்படிதானே உணர்வுற்ற ஜனங்க இல்லையா? கிரேத்தா தீவாரை பற்றி பவுல் சொல்கிறார், தெரியும் நினைக்கிற புதிய ஏற்பாட்டில் உணர்வற்ற ஜனங்கள். அப்போ எப்படி பாவம் எப்படி மன்னிக்கப்படும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புதன்கிழமை பாடலாம், பாவத்தின் பாரத்தை உணர்ந்து பரிசுத்த நமக்கு சிலுவை அண்டைக்கு வழி நடத்த நாம் அனுமதிக்கும் போது கர்த்தர் உருக்கமும் மோசைக்கிட்ட சொல்கிறார் இல்லையா? உடைய நாமத்தை எனக்கு அறிவியோன்னு அப்படின்னு கேட்குறாரு மோசை. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இல்லையா? தலைமுறைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருங்க, இந்த 34ஆம் அதிகார யாத்திராமத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார், அப்படிதானே? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் இல்லையா? எவ்வளோ மென்மையானவராக இருக்கார், எவ்வளோ நுட்பமானவராக இருக்கார் பாருங்க ஆண்டவர் இல்லையா? ஒரு அவர்கிட்ட போய் அவர் சொன்னதை செய்யாமல் இல்லையா? சில நேரங்களில் நாம் அதை பார்க்குறோம். அது வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். பாவங்களை அறிக்கையிடலை அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி, பாவத்தை அறிக்கையிடலை அப்படின்னு சொன்னால், தாவீது எப்படி அறிக்கையிட்டார் இல்லையா? அப்படி தானே அழுதார் தாவீது
என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியுதோ, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். அந்த உணர்வு வந்து நமக்கு வந்து தப்பு செஞ்சதுக்கப்புறம் பெரியதுன்னா தப்பு நம்ம பண்ண போகிறதில்ல. 7வது கற்பனையை மீற போகிறதில்ல, 6வது கற்பனை, கடைசி 6 கற்பனைகளை மீற போகிறதில்ல. அதில் கூட மீறலாம், சிலதில் நம்ம வாய்ப்பு இருக்குது இல்லையா? வாய்ப்பு இருக்குது. ஓய்வு நாளில் சில டைமில் நம்ம மனசு யோசிக்காமல் சில காரியங்களை நம்ம செய்யலாம். எந்த பாவமாக சரியில்லை, உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாகவோ, பெற்றோருக்கு விரோதமாகவோ, பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, நம்முடைய சின்னவங்களுக்கு நம்முடைய சின்னவங்களுக்கு விரோதமாகவோ செஞ்சதாகவும் நம்ம தயங்காமல் மன்னிப்பு கேட்டுடணும், வருத்தம் தெரிவிச்சணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தட் சின் வில் ஃபாலோ யூ டில் த ஜட்ஜ்மெண்ட். மறந்துடாதீங்க நீங்கள் அதை மட்டும். அப்பப்போ அறிக்கை எடுங்க அந்தந்த காரியத்தை. தப்புன்னு ஆவியான உணர்த்தும் போது தயவு செய்து யாருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தபடி பேசினோமோ செய்தோமோ அவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையா? அந்த கிருபையை தேவன் என்ன செய்கிறாருன்னா 34ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் மோசே கிட்ட, 1000 தலைமுறைகளுக்கு வந்து நான் இரக்கத்தை பாராட்டுறோம்ப்பா, அப்படிதானே? 1000 தலைமுறைக்கு நான் கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டக்கூடியவன் அப்படின்னு தேவன் தன்னை பற்றி மோசே நீர் உங்களுடைய நாமத்தை கூறும் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அப்போது இதெல்லாம் உள்ளடக்குனது தான் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் தியாலஜி உருவானதே வந்து இந்த பாவ அறிக்கை இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, அவருடைய ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாவ மன்னிப்பு, இதெல்லாம் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டு தியாலஜி. ஆனால் அதை வந்து பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம வந்து உணர முடியுது. கடவுளுடைய மனிதர்கள் தாங்கள் தவறு செய்துவிட்டு அறிக்கையிடும் பொழுது இல்லையா? ஆண்டவர் வந்து ரொம்ப நெப்பமான ஒரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் தடாபுடால் நல்லா காரியத்தை செய்ய மாட்டார். அவர் பொறுமையாக நிதானமாக இருந்து என்ன பண்ணுவார் அவர் இல்லையா? இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். புதன்கிழமை பாடம் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போது மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டு இல்லையா? திருப்பியும் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ஃபெய்த், கிரேஸ் அண்ட் ஒர்க்ஸ், சின் அண்ட் ஃபெய்த், சின் அண்ட் சால்வேஷன், சின் அண்ட் கன்ஃபெஷன் இல்லையா? அது அந்த மீண்டும் அந்த அந்த இது வருது. வியாழக்கிழமை பாடத்தில் மிகவும் விலை உயர்ந்த அங்கி. ஒரு மனுஷன் வந்து திருமண வஸ்திரம் போடாதவனா சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டான் அப்படின்னு ஏசாமி சொன்னார் தெரியுங்களா? அந்த இதுதான் வியாழக்கிழமை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த வஸ்திரம் எது? திருமண வஸ்திரம் எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதி ஆகிய இலவசமாக நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் சவதரித்த புண்ணியங்கள் பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நீதி இருக்கிறது. அதனால் உடுத்தப்பட்டவர்களாக நாம் என்ன செய்யணும்? அந்த திருமண விருந்தில் போனால் தான் நம்ம ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்தில் கலந்துக்க முடியும் இல்லையா? கிறிஸ்துவானவர் என்ன செய்யணும்? நம்ம அவரது நீதியினால் உடுத்து வைக்கிறார், வெண் வஸ்திரத்தினாலே, கல்யாண வஸ்திரத்தினாலே. என்னுடைய அழுக்கான வஸ்திரங்கள் நீக்கப்பட்டு, என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு, கழுவப்பட்டு, கிறிஸ்துவின் நீதியினாலே உடுத்து வைக்கப்பட்டவனாக கல்வாரி சிலுவையிலே சவதரித்த அந்த நீதியினாலே உடுத்து வைக்கப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று பவுல் எழுதுகிறார் கலாத்தியருக்கு இல்லையா? உங்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அனைவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்கள்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் க்ளோத்டு வித் கிரைஸ்ட் அப்படின்றார் அவர். தரித்து ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருக்குமா ஏசாமி வந்து நம்மளோட இருக்கு. இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இல்லைங்களா? கிருபையினால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விசுவாசம், பாவத்தை அறிக்கையிடுதல், ஏற்றுக்கொள்ள. அம்மையார் எழுதுகிறாங்க, பாவத்தை அறிக்கை செய்தலும் ஏற்றுக்கொள்ளப்படணும் ஒரு தனி டாப்பிக்கே வருது ஸ்டெப்ஸ் டு கிரேஸ் புத்தகத்தில், அப்படிதானே? அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய அன்புக்கு இரக்கத்திற்கு இடம் கொடுத்தவர்களாக மனம் திரும்புதலோடு கூட நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்கிறவர்களாகவும் மனம் திரும்புதல் ஏற்பட்டு பாவ அறிக்கை செய்ய அதன் மூலமாக தேவனோடு உள்ள உறவில் வளர்கிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. நல்ல ஆண்டவரே, இதை நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் இந்த மனம் திரும்புதலை குறித்து, பாவ அறிக்கையை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் தியானித்து பார்ப்போம் சுவாமி. நீங்கள் வாருங்கள், உங்கள் வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்றதால் அவையெல்லாம் வெண்மையான மழையை போலாகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட திரு ரத்தம், அந்த நீதியினாலே நாங்கள் உடுத்துவிக்கப்பட்டு உம்முடைய திருக்குமாரனுடைய நீதியினாலே உடைய ராஜ்யத்தை அடைகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குற்ற உணர்வை, பாவ உணர்வை ஆவியானவர் ஏற்படுத்தும் பொழுது அதற்கு சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக, இதனால் தான் இப்படி பேசினேன், அப்படி செய்தேன் என்று சொல்லாதவர்களாக, தவறு என்ற உணர்வை கொடுக்கும்போது உடனடியாக நாங்கள் அதை பற்றி பேசி சரி செய்து பிறரை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இப்படியாக நாங்கள் ஒரு தொடர்ந்து நித்திய ஜீவனுக்கென்று கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு எங்களை பலப்படுத்தி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும் உடைய தூய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.